Hello guys, welcome back to our Kutti world. நம்ம ஃபேமிலியோட குட்டீஸோட இஸ்கான் டெம்பிள் போகலாமா? சரி வாங்க, ஜாலியாக மெட்ரோ ஏறி மகாலட்சுமி ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஜஸ்ட் 5 minutes வாக்கில் இஸ்கான் டெம்பிளுக்கு போகலாம். ஸோ இந்த இஸ்கான் டெம்பிள் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ராஜாஜி நகரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போய் நிறைய விஷயம் இஸ்கான் டெம்பிளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். நம்மளோட பயணம் எங்க இஸ்கான் டெம்பிள் இன்னும் 2:30 மணிக்கு கிளம்ப சொன்னா 3:30 மணிக்கு வந்து 5 மணிக்கு வந்து சேர்ந்துருக்கோம். இன்னும் போல இஸ்கான் டெம்பிள் ரீச் ஆகல. அங்கே போய் கிளியராக பேசுவோம். ஃபைனலி நம்ம இஸ்கான் டெம்பிளில் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பிஸி லைஃப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் பீஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு வாட்டி அட்லீஸ்ட் விசிட் பண்ணியே பண்ணோங்க. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வருது. ஸோ நாங்கள் வந்து அதை ரவுண்டு அடிச்சுட்டே அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி 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 சுற்றி 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 தான் நாங்கள் மேலே போனோம். ஸோ அதை போகும்போதே அந்த க்ரீனரி, அதுக்கப்புறமா அது கீழே குமிஞ்சு அந்த கோவிலை பார்த்துட்டு போகிறது எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான வைப் கொடுத்துச்சு. ஸோ டெம்பிளில் பார்த்ததுமே ஒரு மாதிரி லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, அதே டைமில் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. லைக் நம்ம இவ்வளோ சுற்றி சுற்றி நம்ம வந்துட்டோம்ப்பா, நம்ம டெம்பிளை பார்த்துட்டோம், நம்ம ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக நின்றுட்டு அங்கே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனதுமே வாவ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ இஸ்கான் டெம்பிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றியும் அவரோட டீச்சிங்ஸை பற்றியும் அப்புறமா ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றியும் முழுசாக மற்றவங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க இஸ்கான் டெம்பிள். ஸோ இந்த டெம்பிள் வந்து 1997 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து இந்தியாவிலேயே லைக் ஒரு பிக்கஸ்ட் இஸ்கான் டெம்பிள்னே சொல்லாங்க. ஸோ இந்த டெம்பிளோட ஃபவுண்டர் வந்து ஸ்ரீலா பிரபுபதா, அவரோட டீச்சிங்ஸ் பேஸ் பண்ணிட்டு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து மெயினாக யாருக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணாவும் அதுக்கப்புறமா ராதா, இவங்களுக்காக தான் இந்த டெம்பிளை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர் பற்றி பேசினோங்க. பிகாஸ் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் மாடர்ன் ஸ்டைலும் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலும் மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் உள்ளே போனதுமே வந்து ஒரு சாமியை நாங்கள் பார்த்துட்டு உள்ளே போனோம். ஸோ மெயின் கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோவில் உள்ள நாங்கள் போகும்போது வந்து உள்ளே ஆக்சுவலாக அலோவ் பண்ண ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ அலோவ் பண்ணலை. பட் உள்ளூர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கம்ப்ளீட்டாகவே கோல்டு பிளேட்டட்லேயே பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெங்களூரில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த போய் விசிட் பண்ணியே பண்ணுங்கள். ஸோ வியூமே லைக் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் கோவில்லேருந்து வெளியில் வந்தால் லைக் வெளியில் வர முடியாது, லைக் கோவில்லேருந்தே அப்படியே உள்ளேருந்தே போவோம் நம்மளுக்கு ஸ்டேர்ஸு. ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்நாக்ஸு இல்லை லைக் இந்த சாமி இது ஐட்டம்ஸு, அந்த ஸ்டாச்சூஸு, அதுக்கப்புறமா கேலண்டர்ஸு, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு, அப்புறமா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இதை பற்றி மெயினாக சொல்லணும். இங்கே வந்து இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா லைக் குட்டியாக நம்ம பிறந்ததுலேருந்து லைக் நம்மளோட லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ஸ்டேஜும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஸ்டாச்சூஸ் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. லைக் ஒன்றுமே அது பார்க்குறதுக்கு இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்படி லைக் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். லைக் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸை வாங்கி ஒரு கட்டுவோம்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் தான் வாங்கணும். ஸோ எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சுங்க. உங்களெலாம் வந்து இங்கே இருக்கிறது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் போக முடியாது, பிகாஸ் உள்ளவே தான் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அங்கேருந்து ஸ்டேஜில் நீங்கள் இறங்கி வரும்போது இந்த கடைங்கெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் வருவீங்க. ஸோ அப்படி தான் இங்கே இருக்குது.
அதே மாதிரி க்ரௌடை பற்றியும் சொல்லணுங்க. க்ரௌடு ஜாஸ்தியாகவே தான் இருந்துச்சு. ரொம்ப நிறைய பேர் இருந்திருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி எல்லாம் ஒரு சைடில் உக்காந்து ஜாலியாக எல்லாமே சாப்பிட்டு ஸோ நல்லா இருந்துச்சு. லைக் எல்லாமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. லைக் அன்னதானம் பிரசாதம். ஸோ அது கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அதை வாங்கிட்டு இந்த வாட்டி பாயசம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஸ்வீட்டு. ஸோ அது வாங்கி நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு அப்படியே கதைலாம் பேசிட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம். வாவ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வியூவு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா வர்றதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நைட் வியூவை பார்க்காம போயிடாதீங்க. பிகாஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே அந்த தண்ணியெல்லாம் பார்த்ததுமே இந்த குட்டீஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. ஸோ மெயினான விஷயம் என்னென்னா மெயின் கோவில் உள்ளும் நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு மெயின் கோவில் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கல. பட் நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தே பாருங்கள். அதுதான் வந்து இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டின்னே சொல்லலாம். பிகாஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கோல்டு பிளேட்டட்லேயே பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக தெரியும். அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற பூஜைலாம் ரொம்பவே அழகாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு இந்த ரெஸ்டாரண்ட்டும் பார்த்தேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நான் அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்ம லைஃப்பில் ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிளேசஸை அட்லீஸ்ட் ஒரு வாட்டினா நம்ம விசிட் பண்ணியே பண்ணாங்க. இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்வேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.